வணக்கம். என்னுடைய பேர் ஜெயபிரியா சிவராமன். நான் ஹோசூரில் ஒரு தனியார் நிறுவனம் நடத்திட்டு வரேன். பார்த்தீங்கன்னா சிட்டுக்குருவிகள் அப்படிங்கிறது மனிதனுடைய தொடர்புடைய ஒரு பறவை இனம். ஆனால் அது இப்போ அரிய வகை இனமாக மாறி இருக்கிறது அப்படிங்கிறதே ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு தகவலாக இருக்கலாம். நிறைய பேருக்கு தெரியாமையே கூட இருக்கும். ஆனால் அதுதான் உண்மை. காரணம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலலாம் நமக்கு கூரை வீடுகள் இருந்தது. அந்த கூரையிலலாம் சிட்டுக்குருவிகள் கூடு கட்டி தன்னுடைய இனப்பெருக்கத்தை செஞ்சுட்டு வந்தது. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுடைய வசதிக்காக நம்ம கான்கிரீட் ரூஃப் எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதனால அதுக்கு கூடு கட்ட இடம் இல்லை. மற்ற பறவைகள் இனம்லாம் பாத்தீங்கன்னா மனிதர்கள் அதிகமா நம்பி இருக்காது. ஆனா சிட்டுக்குருவிகள் தன்னுடைய உணவுலேருந்து தன்னுடைய இருப்பிடத்திலேருந்து எல்லாத்துக்குமே நம்மளை நம்பி தான் இருக்கு. அந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டு நம்ம அவங்களுடைய இனப்பெருக்கத்துக்கு எந்த வகையில உதவி செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையில தான் இந்த சிட்டுக்குருவிக்காக கூடு கட்டி நாங்க நிறைய பேருக்கு இலவசமா கொடுத்துட்டு இருக்கோம். சில பேர் டொனேஷன்ஸும் தந்துட்டு இருக்காங்க. அதை வச்சு நிறைய தனியார் பள்ளிகள் மற்றும் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இதுலலாம் நாங்க இலவசமாகவும் தந்துகிட்டு இருக்கோம். இந்த கூடுகளுக்கு நிறைய வரவேற்பு இருக்கு. அதுவும் பள்ளி குழந்தைகள் கிட்ட தான் நிறைய வரவேற்பு இருக்கு. நிறைய வாங்கிட்டு போறாங்க. அது எப்படி வளர்க்கறதா, நாங்க என்ன பண்ணணும் அப்படின்லாம் கேட்கறாங்க. அந்த கேள்விகளுக்கெல்லாம் ஒரே பதில் என்னன்னா, நம்ம கூட மட்டும் வச்சா போதும், அது கூடு கட்டிக்கும். ஆனா அதுக்கு முக்கியமான தேவை பாத்தீங்கன்னா தண்ணி. உணவை விட அதுக்கு தண்ணி தான் நிறைய தேவை. ஹோசூர் குளிர் பிரதேசம் அப்படிங்கறதுனால நாங்க மண்பானையில தண்ணி வைக்கிறதுக்கு நாங்க சஜஸ்ட் பண்றது இல்ல. வெயில் காலங்கள்ல மட்டும் மண்பானையில வச்சுட்டு மீதி எல்லா காலங்கள்லயும் நமக்கு உபயோகப்படாத ஏதாவது ஒரு பாத்திரத்துல தண்ணி வச்சா போதும். அது வெயிலுக்கு கீழே வெயில் படும்படியா இருக்கணும். அப்பதான் அந்த ரிஃப்ளெக்ஷன் வாட்டர்ல நிறைய பேர்ட்ஸ் அதை தேடி வரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இலவசமா நமக்கு கிடைக்கக்கூடிய அரிசி, ரேஷன் அரிசி இந்த மாதிரி ஏதாவது வாங்கி அதை குருணை பண்ணி வச்சாவே போதும். பெருசா நம்ம அதுக்குன்னு தனியா செலவு எதுவும் செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ ஹவுஸ் பேரோ அப்படின்னு ஒரு ஃபேஸ்புக் குரூப் நாங்க ஓபன் பண்ணியிருக்கோம். அதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 to 300 கூடுகளுக்குள்ள கொடுத்துருப்போம் அப்ராக்சிமேட்டா. அது எல்லாமே யார் யார் வாங்கிட்டு போயிருக்காங்க, அது எப்படி மாட்டணும், மனிதர்களுடைய கைகள் படாத அளவுக்கு நடமாட்டம் அதிகம் இல்லாத மாதிரி ஒரு பால்கனிலேயோ ஒரு 9 ஃபீட்டுக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு செவரில் அதை நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு வாரம் 2 வாரத்துல ஆல்ரெடி உங்க வீடை சுத்தி சிட்டுக்குருவிகள் இருந்ததுன்னா நிச்சயமா ஒரு வாரம் 2 வாரத்துக்குள்ள அது கூடு கட்ட ஆரம்பிச்சிடும். அந்த கீச் கீச்சுங்கிற அந்த சத்தம் சின்ன வயதுல நம்ம கேட்டது இப்ப நம்ம மிஸ் பண்ணிருக்கோம் அப்படிங்கறத உணர்ந்து நம்ம இதை வைக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த சத்தம் நமக்கு கேட்க வரும். அது ரொம்ப இனிமையான ஒரு மகிழ்வான அது ஒரு தருணமா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஸோ எல்லாருமே நகர்ப்புறங்களில் இருக்கிறவங்க பிளஸ் எங்கெங்கெல்லாம் சிட்டுக்குருவிகள் அதிகமாக இருந்து இப்போ காணோம் அப்படிங்கிற ஒரு ரியலைசேஷன் எப்போ வருதோ தயவு செஞ்சு உடனே இந்த கூடை வாங்கி வைங்க. நாங்கள் எல்லாருக்குமே இலவசமாக தரோம். விருப்பப்பட்டவங்க டொனேஷனும் பண்ணிக்கலாம். சென்னையில் கூட கொடுத்துருக்கோம் கூடு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கூடு வைக்கிறதுனால சிட்டுக்குருவிகள் மட்டும் இல்லை, ஒரு அரிய வகை ஆப்பிரிக்கன் ஹூக்கி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேர்ட்ஸ் கூட ஒரு இடத்துல கூடு கட்டியிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமான விஷயம். இயற்கையோடு மனிதனுடைய வாழ்வு ஒருங்கிணைந்து இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில தான் நாங்க இந்த இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். நாங்க ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று வச்சிருக்கோம். இதுவும் ஹவுஸ் பேரோங்கிற குரூப்ல வச்சிருக்கோம். அதுல கிட்டத்தட்ட ஒரு 75 பேர் இருக்காங்க. அடிக்கடி எப்படி அதை பராமரிக்கிறது, என்ன மாதிரி ஒரு கான்வர்சேஷன்ஸ் எல்லாம் அதுல நடந்துகிட்டு இருக்கும். நல்ல அரிய வகை தகவல்கள்லாம் அதுல கொடுத்துட்டு இருக்கோம். முக்கியமா இந்த சிட்டுக்குருவிகளுடைய எக்ஸ் இருக்கு இல்லையா, முட்டைகள், இதை பாதுகாக்க வேண்டியதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா முதல்ல சொன்ன மாதிரி ஒரு 9 feet 10 feetக்கு மேல அந்த நெஸ்ட்டை மாட்டிட்டாவே போதும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா பூனைகள் இதெல்லாம் வராம இருக்கிறதுக்கு அந்த உயரம் போதுமானதாக இருக்கும். அதே மாதிரி நிறைய பேர் கார்ட்போர்ட் பாக்ஸ்ல எல்லாம் கட்டி அட்டைப்பெட்டியில எல்லாம் அதை கட்டி மாட்டி விடுறாங்க. ஆடுற மாதிரி இருக்கிற வீட்டுல நம்மளால கூடி இருக்க முடியுமா? இருந்தோன்னா நமக்கு எவ்வளவு பயமா இருக்கும். அந்த மாதிரி அதுக்கு ஒரு பய உணர்ச்சியிலேயே தான் அதுல கூடு கட்டும். இருந்தாலும் அதனுடைய இயற்கைக்காக அது கூடு கட்டுறது. நம்ம அது இந்த மாதிரி ஒரு உடன் பாக்ஸ்ல செவர்ல அடிச்சு நம்ம வச்சோம் அப்படின்னா அது அடுத்தடுத்து அழகா இனப்பெருக்கம் நடக்கும். அதை எப்படி கிளீன் பண்றது, ஒரு ஜோடி பறந்ததுக்கு அப்புறம் அதை எப்படி கிளீன் பண்றது, இந்த கவலையெல்லாம் நமக்கு வேண்டாம். அது ரொம்ப ஹைஜீனிக்கான ஒரு பறவை அப்படின்னா நம்ம சிட்டுக்குருவியை சொல்லலாம். அழகா அடுத்த ஜோடி அந்த
ஒவ்வொன்றா வைக்கல அது என்னென்னலாம் வச்சு கூடு கட்டுதோ கொண்டு போய் வெளியில் அழகாக போட்டுட்டு புதுசாக கூடு கட்டும். அதுவே வந்து க்ளீன் பண்ணிக்கும். அது ரூஸ்டிங்னு சொல்லுவாங்க. மரக்கிளைகள் எங்கேயாவது இருந்தாலும் சரி, ஜன்னல் கம்பிகள் இந்த மாதிரி இடங்கள்லயே வந்து அது ரூஸ்டிங் பண்ணிக்கும். உட்காந்து அழகாக வேடிக்கை பார்த்து இந்த தண்ணி வந்து அதை ட்ரா பண்ணிச்சு அப்படின்னா, அது வந்து அட்ராக்ட் ஆகி வந்தது அப்படின்னா உடனே வந்து பேர்ட்ஸ் வர ஆரம்பிக்கும். முதல்ல ஒரு பேர்டு வரும், செக் பண்ணிக்கும் மேல் பேர்டு, அதுக்கப்புறம் ஃபீமேல் பேர்டை வந்து கூப்பிட்டு அது வந்து கூடு கட்ட ஆரம்பிக்கும். இது ஒரு இதை நீங்க இந்த பேர்ட்ஸை வாட்ச் பண்றதே வந்து ஒரு ரொம்ப சந்தோஷமானதாக இருக்கும். ஸோ எல்லாரும் ஃபேஸ்புக்கில் இந்த ஹவுஸ் பேரா குரூப்பை பாருங்க, லைக் பண்ணுங்க, யாராருக்கெல்லாம் தேவையோ சொல்லுங்க. கண்டிப்பா வந்து நம்ம இதை செய்யலாம். நன்றி.